ஹாய் மக்களே, இது பார்த்தீங்கன்னா டியூஸ்டே மார்னிங் ரொட்டீன் ஒர்க்கு தான். என்ன தான் ஸ்கூல் லீவ் விட்டு சம்மர் ஹாலிடேஸ் விட்டாலும் அம்மாக்களுக்கும் கிச்சனுங்களுக்கும் லீவே கிடையாது. காலையிலே இன்றைக்கி மயிலம் கோயில் போய் ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ போகலான்னு சொல்லிவிட்டு இட்லி மாவு அரைச்சிட்டு சைடில் சுண்டக்காய் போட்டு காரக்குழம்பு சாதம் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். தோசை நெக்ஸ்ட்டு சட்னி எல்லாமே சைட் பை சைடு ரெடி பண்ணியாச்சு. இன்னும் யாரும் எந்திரிக்கல. தம்பி மட்டும் டியூஷன் போயிருக்கான். தயிர் வத்தல் எல்லாமே காலையில் பொரிச்சாச்சு. ஏன்னா அதுக்கு மேலே ஒரு 11 o'clock மேலே கிச்சன் பக்கம் வரணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். இது சோள மாவு தோசை தான். வெள்ளைச்சோளம் சிகப்பு சோளம்னு இருக்கும் இல்லைங்களா. ஸோ வெள்ளைச்சோளம் சின்னது வாங்கி நான் இட்லி மாவு அரைச்சி போட்டிருக்கேன். ரேஷியோ பார்த்திங்கன்னா 1 டம்ளர் அரிசி 1 டம்ளர் சோளம் 1/2 டம்ளர் வெந்தயம் 1 ஸ்பூன் 1/2 டம்ளர் உளுந்து 1 ஸ்பூன் வெந்தயம் தான். ஸோ அந்த சுண்டக்காய் கார குழம்புக்கு 4 பல் பூண்டு இடித்து போட்டால் செம்ம வாசனையாக இருக்கும். எண்ணெய் பிரிஞ்சு நல்ல வாசனை வந்துட்டு இருந்தது. ஸோ பூண்டு அது மேலே போடுவோம். ஃப்ளேவர் இன்னும் சூப்பராக கமன்னு சுண்டக்காய் காரக்குழம்பு. இந்த வெயிலுக்கு காரக்குழம்பான்னு கேட்கலாம். என்ன தான் குழம்பு வைக்கிறதுன்றதே பெரிய கன்ஃபியூஷனாக இருக்குது டே பை டே. ஸோ சுண்டக்காய் போட்டு காரக்குழம்பு அது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கொதிச்சிட்ருக்கு. ஸோ பூண்டு நசுக்கி போட்டதில் இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிச்சிச்சின்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். வாசனையும் செம்ம சூப்பர். வேணும்னா நீங்கள் கொஞ்சம் வெல்லம் போட்டுக்கலாம். டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும் காரக்குழம்புன்றதுனால. சாதம் வெந்துக்கிட்டே இருக்குது. சாதம் வடித்து வச்சுட்டு போயிடலாம். வந்த உடனே பசிக்கும் கோயிலேருந்து. ஸோ அப்போ சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி அதையுமே ரெடி பண்ணிகிட்ருக்கேன். செவ்வாய்க்கிழமை இல்லைங்களா. ஸோ மார்னிங் வீட்டில் கொஞ்சம் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்புவேன். தம்பி டியூஷன்லேருந்து வரப்போ பூ வாங்கிட்டு வச்சுட்டாப்புல. ஸோ அதையும் முடிச்சாச்சு. அடிக்கிற வெயிலில் வாசல்லே வத்தல் போடலாம் பாருங்கள். அந்த அளவுக்கு 9 மணி இருக்கும். அவ்வளோ வெயில். மாவும் மஞ்சிருச்சு. லாஸ்ட் ஓரல் இதையும் வழித்து எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு கிளம்புறதாங்க வேலை. இந்த சம்மரில் பசங்களோட சண்டையை கண்ட்ரோல் பண்ணுறதே பெரிய விஷயமா இருக்குது. வெயில் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு உக்ரமாக இருக்குன்னு பாருங்கள். பங்குனி போய் சித்திரை பிறந்து செம்ம வெயில். வெளியே தலை காட்ட முடியல இந்த ஏப்ரல் மாதம். இந்த மாதிரி நேரங்களில் நீராகாரம் நிறையா குடிக்கலாம். எலுமிச்சம்பழம் ஜூஸாக இருக்கட்டும், தண்ணி கொதி தண்ணி அந்த சாதம் வடித்த தண்ணி இல்லைங்களா, அது தண்ணி ஊற்றி வச்சுட்டு அந்த கொதி தண்ணியை கொஞ்சம் வடித்து அதில் தண்ணி வேணுன்ற அளவுக்கு பச்சை தண்ணி மிக்ஸ் பண்ணி உப்பு போட்டு குடிச்சிங்கன்னா அதுவுமே எனர்ஜெட்டிக்காக இருக்கும், குளுக்கோஸ் மாதிரி. ஸோ அது சுண்டக்காய் தான் நிறையா இருக்குது. இது பேஸ்ட் மாரி ஆகிடுச்சு. ஸோ சாப்பிட நல்லாயிருக்கும். அந்த சோள தோசைக்கு வெங்காயம் தக்காளி காஞ்ச மிளகா போட்டு வதக்கி ஒரு சிம்பிளான சட்னி டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் அந்த தோசைக்கு. உங்களுக்கு என்ன சட்னி வேணுமோ அது ஆப்டாக இருக்குமோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க, அரைச்சிக்கோங்க. சுண்டக்காய் காரக்குழம்பு அடிக்கடி சுண்டக்காய் காரக்குழம்பு வச்சாச்சு. சாதமும் வடித்து பாத்திரத்தில் மாற்றியாச்சு. ஓகேங்க. நீங்கள் இந்த சம்மரை எப்படி சமாளிக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.